ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே வந்து உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாகவும் நான் பல முறை இங்கே வந்திருக்கிறேன். 2022 இங்கே பொது கன்வென்ஷனில் பாடல் பாடியிருக்கிறேன் பள்ளியாடி சபை சார்பாக. அல்லாமல் நீங்கள் எல்லோரும் அநேகர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் தெரியும் என்ன? அங்கே ஒரு சார் இருக்கார், அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் பள்ளியாடி FGBC சபையை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. பள்ளியாடியிலே பல வருடங்களாக ஆட்டோ ஓட்டுநராக இருந்து அதன் பிறகு சில தொழில்களை செய்து சில இசை டீம், அப்படி இசை கல்லூரி, இசை இன்ஸ்டிடியூஷன், அப்படி பல காரியங்களை செய்து அதோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். பகுதி நேரமாக கிடைக்கிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு உங்கள் முன்னாலே ஒரு மிஷனரியாக வந்து நிற்க கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய சபை போதகராக இருக்கிற எங்களுடைய போதகர் 2012 வருஷம் முதல் 2020 வருஷம் வரை எங்களுடைய பள்ளியாடி சபையிலே போதகராக இருந்தார்கள். அந்த காலம் எங்களுக்கு வசன பஞ்சம் இல்லாத காலமாக இருந்தது. ஹல்லேலூயா. எங்கள் சபையில் 85 பேருக்கு அதிகமாக வேதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அநேகர் உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளும், வேதத்தை ஆராயவும், வேதாகமம் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை படிக்கவும், இன்னும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் சில வாலிபர்கள் உண்டு, வேதத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் எந்த நேரத்திலும் எங்களுக்கு சரியாக பொறுமையாக எங்களுக்கு போதித்து அதை வசன விளக்கத்தோடு எங்களுக்கு சொல்லித்தந்து பலவிதமான சந்தேகங்களை தீர்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறக்க முடியாது. இப்போதும் நான் வட கிழக்கு மாநிலத்தில் ஊழியம் செய்தாலும் ஏதாவது டவுட் உண்டுன்னா பாஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அவர்கள் ஒரு மாவட்ட போதகராக இருந்தாலும் எங்களையெல்லாம் அப்படி பார்க்குறதே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் எப்போ வேணாலும் தைரியமாக ஃபோன் பண்ணலாம், பேசலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்படி ஒரு போதகரை தந்தார். அவர் எங்களுடைய சபையில் இருந்த காலங்கள் எனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஞாயிறு பள்ளி ஊழியம், இன்னும் பல ஊழியங்களில் பயன்படுத்தினார்கள். பாஸ்டருடைய பாடல்களை, ஒரு சில பாடல்களை பாட கர்த்தர் வாய்ப்பு தந்தார்கள். அப்படி அநேக காரியங்களிலே எங்களுக்கு குடும்பமாய் பல விஷயங்களில் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கழிந்த வருடத்திலே எங்கள் அருணாச்சல் பிரதேச சபையிலே கன்வென்ஷனுக்கு முதலாக நாங்கள் வைத்த முதல் சபையின் முதல் கன்வென்ஷன் பிரசங்கியாராக உங்கள் சபை போதகர் வந்து பிரசங்கம் பண்ணார்கள். முதல் ஒரு நபருக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. எல்லா பெருமையும் மார்த்தாண்டம் சபைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக இந்த அருணாச்சல் பிரதேச ஊழியத்தின் முதல் ஹல்லேலூயா உற்சாகப்படுத்தின நபராக உங்களுடைய சபை போதகரை கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் ஜெயராஜ். நான் பள்ளியாடியை சேர்ந்தவன். 2022 வருஷம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பண நெருக்கடியின் போராட்டம் வந்தது. நான் சில தொழில்களை செய்து கொண்டிருந்தேன். அதில் சில நெருக்கடிகள் வந்த பொழுது, அதுக்கு முன்பதாகவே நான் 1998 வருஷத்திலிருந்து 2004 வருஷம் வரைக்கும் வட இந்தியாவின் பீகார் மற்றும் குஜராத் மாநிலத்திலே ஊழியத்தை செய்து 2004 வருஷம் ஊரில் வந்து திருமணம் பண்ணி, அடுத்து சில நெருக்கடிகள் நிமித்தமாக நான் வட இந்தியாவுக்கு போகாமல் சென்னை பட்டணத்திலே வேலை செய்து கொண்டிருந்தேன். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது 6 வருடங்களாக. 2010 வருஷத்திலே குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அதனாலே ஊருக்கு வந்தோம். ஊரில் வந்து பள்ளியாடி சபையிலே நாங்கள் தொடர்ந்து ஆராதித்து கொண்டிருந்தோம். ஆனாலும் ஊழிய காரியங்களுக்கு ஒரு இருதயம் வாஞ்சியாகவே இருந்தது. இங்கே என்ன செய்தாலும் என்னை அதிகமாக நேசிக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ வட இந்தியாவில் தான் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. 2 முறை நாங்கள் உங்கள் சபை போதகரோடு நாங்கள் சேர்ந்து வட இந்தியா பயணம், மிஷனரி பயணம் போனோம். ஒரு முறை வாரணாசி வட்டத்துக்கும் ஒரு முறை சண்டிகர் வட்டத்துக்கும் போனோம். அங்கே பல இடங்களிலே ஊழியங்களிலே கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போது பாஸ்டருடைய டிரான்ஸ்லேட்டராக
என்னை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஊழியங்களிலே கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பொழுது அங்கே வச்சு என்னை விட்டுட்டு வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. இவன் இங்கேயே விட்டுட்டு போவோம், ஹல்லேலூயா, ஊழியத்தில் விட்டுட்டு போவோம், இங்கே வர வேண்டான்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் எழுதி தரேன்னு பாஸ்டர் சொன்னாங்க. ஆனாலும் வேலை வர வேண்டியது இருந்தது. சில காரியங்களை இன்னும் கர்த்தர் கற்றுத்தர வேண்டியிருந்ததால் நான் அந்த நாட்கள், ஊழியத்துக்கு போகாத நாட்கள் எனக்கு துக்க நாட்களாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா நல்ல ஆண்டவர் ட்ரைனிங் பண்ணார். ஹல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு தொழிலாளனாக, ஒரு சபை விசுவாசியாக, ஹல்லேலூயா, ஒரு லீடராக பல விஷயங்களிலே கர்த்தர் என்னை ட்ரெயினப் பண்ணார். ஏற்ற வேளை வந்தபோது ஊழியத்தில் கொண்டு போனார். ஹல்லேலூயா. 2022 வருஷத்திலே மிகவும் நெருக்கடியான நேரத்தில் இருந்த பொழுது நான் தேவ சமூகத்திலே ஒரு 3 நாள் அப்படியே உபவாசத்தோடு ஜெபத்திலே அமர்ந்தேன். அப்போது கர்த்தர் சொன்னார், நீ என்னுடைய ஊழியத்துக்கு வா, நான் உன் காரியத்தை பார்த்து கொள்ளுகிறேன் என்று. ஹல்லேலூயா. எனக்கு அப்போது மிகுந்த கடன் பிரச்சனைகள் இருந்தது. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை இருக்கிறதே, இதுக்கு மத்தியில் நான் எப்படி ஊழியத்துக்கு போகிறது? என்னுடைய கடனை தீர்த்தா நான் போகல. எனக்கு இருக்கிற தொழில்கள், எனக்கு இருக்கிற கடைகள் அதெல்லாம் வச்சு நான் விற்றேன்னு சொன்னால் பாதி கடன் தீரும், மீதி கடன் இருக்குமே, என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருந்தேன். அப்பொழுது கர்த்தர் சொன்னால், நீ போ, மீதி காரியத்தை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அதனால நான் உடனடியாக தலைமை போதகருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர்கள் மிசோராம் மாநிலத்துக்காக முதலாவதாக ஊழியத்துக்கு என்று என்னை நியமித்தார்கள். ஆனால் அங்கே ஊழியத்திற்கு பல தடைகள் இருக்கிறதுனாலே மிசோராம் மாநிலத்துக்கு போக முடியவில்லை. அதனால் ஒரு 4 மாதம் திரும்பவும் ஊரில் தான் இருந்தேன். எப்படியாவது நமக்கு கர்த்தருக்கு சித்தம் இல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு ஊரில் திரும்ப இருந்தேன். ஆனாலும் ஊழியம் செய்வதற்காகவே ஜனவரி மாதத்திலிருந்தே என்னுடைய வாகனங்கள் எல்லாவற்றையும் விற்று நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஆயத்தமாக இருந்தேன். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேவனுடைய ஊழியக்காரர், நம்முடைய தலைமை போதர் அவர்கள் என்னை அழைத்து, நீ நம்சாய், அருணாச்சல் பிரதேச மாநிலத்திலே நம்சாய் என்ற பகுதியிலே ஒரு ஊழியம் தடைபட்டு கிடக்கிறது, அந்த ஊழியத்துக்காக போகிறதுக்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அதன்படியாக பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நான் ஊர்லேருந்து கிளம்பி அங்கே போய் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஊழியத்தை பொறுப்பெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாளில் நான் போகிறதுக்கு முந்தின நாள் 13ஆம் தேதி ஒருவர் என்னிடத்தில் வந்து சொன்னார், அண்ணே, நீங்கள் அருணாச்சல் பிரதேச ஊழியத்துக்காக போகிறீங்க, அது ரொம்ப ஃபெயிலியர் ஊழியம் அண்ணே. 8 வருஷத்துக்கு முன்னாலே அந்த ஊழியம் இருக்குது, பல ஊழியர்கள் அந்த இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆனால் இதுவரை அந்த ஊழியம் வளர்ந்ததில்லை. இந்த இடத்துக்கு எப்படி உங்கள் இந்த வயசு காலத்தில் இந்த பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு, பிள்ளைகளுக்கு பாஷை தெரியாது, மனைவிக்கு பாஷை தெரியாது, எப்படி நீங்கள் போகிறீங்க? என்ன தைரியம் வந்தது அண்ணே? கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்யுங்கன்னு சொன்னார். 13ஆம் தேதி நான் கொஞ்சம் முதல்ல எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் கை காலெல்லாம் கொஞ்சம் நடுங்க தொடங்கிட்டு, என்ன நடக்க போகுது. இருந்தாலும் நான் மட்டும் தனியாக போனேன் ஊழியத்துக்கு. ஒரு 3 மாதம் நான் தனியாக பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் குடும்பத்தை கூட்டிகிட்டு போவேன், இல்லைன்னு சொன்னால் நான் திரும்ப வந்துடுவேன், இதே எண்ணத்தில் தான் போனேன். ஆனால் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நான் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்த அன்றைக்கு அந்த சபையில் ஒரு புதிய குடும்பம் வந்தது. ஹல்லேலூயா. அந்த சபையில் புதிய குடும்பம் வந்தது. ஒரு பாடலை பாடி என்னுடைய சாட்சியை சொன்னேன். அந்த ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் ஒருமுகமாச்சு. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நின்றார்கள். வந்த குடும்பத்தார் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தாங்க. வந்த அன்னைக்கு சொன்னாங்க, சர்ச்சு கட்டுறதுக்கு நாங்கள் இடம் தர்றோம், உடனடியாக சபையை கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சர்ச்சு கட்டுறதுக்கு அவர் சொல்லிட்டாரு. மார்ச் மாதம் 1ஆம் தேதி சர்ச்சு கட்டுற வேலையை தொடங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சபை கட்டி முடித்து பிரதிஷ்டையும் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. ஒரு 48 நாட்களுக்குள்ளாக ஒரு சபை கட்டி பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அங்கிருந்த ஜனங்கள் உற்சாகத்தோடு, ஏனென்றால் இத்தனை வருடமாக அந்த ஊழியம் இருந்து செயல்படாமல் இருந்தது, வாடகை வீட்டில் இருந்தது. ஆனால் திடீரென்று எல்லா நிகழ்வுகளும் ஏற்பட்ட பொழுது கர்த்தர் அந்த ஊழியத்துக்கு என்று கர்த்தர் நல்ல ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிகள் அங்கே இருந்த 4 குடும்பம் இருந்தது. உற்சாகத்தோடு அவர்களாகவே எல்லாரும் சேர்ந்து ஒரு மூங்கில் ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போது எனக்கு மனசுக்கு உற்சாகம் வந்தது. கட்டாயம் கர்த்தர் சித்தம் இல்லைன்னா இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்க மாட்டார், கர்த்தருடைய சித்தத்தின்படியே கொண்டு வந்தார் என்று சொல்லி 4 குடும்பங்களோடு நான் ஊரில் வந்து, அதுக்கப்புறம் குடும்பமாக நான் சபைக்கு திரும்ப மே மாதம் 19ஆம் தேதி அங்கே குடும்பமாக ஊழியத்திலே போய் சேர கர்த்தர் உதவி செய்தார். அதன் பிறகு கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய தொடர்புகளை தந்து
இப்பொழுது ஆண்டவர் கிருபையினாலே 24 குடும்பங்கள் சபையில் வருகிறார்கள். அல்லேலூயா. 24 குடும்பங்கள். ஒவ்வொரு ஜனங்களும் நான் யாரையுமே தனித்தனியாக பார்த்து பிரசங்கம் பண்ணவோ சுவிசேஷம் அறிவிக்க போகிறது கிடையாது. எந்த குடும்பம் எனக்கு ஆண்டவர் தந்திருந்தாரோ அந்த குடும்பத்தாருக்காக போய் அதிகமாக அவங்கள சந்தித்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள ஜெபத்தில் நடத்தி அவங்கள அபிஷேகத்தில் நடத்தி அவங்களுடைய என்ன தேவை இருக்குது அதுக்காக பொறுப்படுத்தி ஜெபம் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும். அந்த விடுதலை வந்தோடனே அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர்ஜி எங்கள் குடும்பத்தில் இன்னொரு ஆள் அப்படி இருக்கிறாங்க, அங்கே ஜெபிக்க போகலாமா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே போகலாமா. அவங்களாவே அவங்கள்ட்ட கேட்டுட்டு கூட்டிகிட்டு போவாங்க. போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அந்த ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அற்புத அதிசயங்களை செய்தார். அதனால் அவங்களெல்லாம் குடும்பமாக சபைக்கு வர தொடங்கினாங்க. அல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். ஒரு சகோதரி 38 வயதான ஒரு சகோதரி, லங்ஸு முழுவதும் பழுத்து அவங்களுக்கு லங்ஸு இனி இவங்க வாழ மாட்டாங்க, மரித்து போவாங்க அப்படி சொல்லி எங்கள் சபைக்கு வருகிற ஒரு சகோதரர் அவங்க சொந்தக்காரங்க அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த சகோதரி 2-3 நாளையில் இறந்து போயிடுவாங்க, அதனால் இவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்க போனாங்க. அப்பொழுது அந்த சகோதரர் சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர்ஜி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சகோதரி அவங்க வேறு அந்நிய ஜாதி ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், அவர்கள் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, விசுவாசிப்பாங்களா நம்புவாங்களா தெரியல, நீங்கள் ஃபோனில் ஒரு ப்ரேயர் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஃபோனில் என்ன, நேரடியாகவே போய் பார்ப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் நேரடியாக போய் பார்த்து ஜெபித்தோம். அல்லேலூயா. ஜெபித்த அடுத்த நாள் அன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சகோதரியை ஒரு ஆளை இழுத்துட்டு போகிற மாதிரி. நான் சொன்னேன், இந்த ஆத்மா தர முடியாது, இது எங்களுக்கு வேணும். அல்லேலூயா. உடனே அவர் விட்டுட்டு போனார். அடுத்த நாள் பார்த்து அந்த முகம், அந்த சகோதரியோட முகம் எல்லாம் நல்ல பிரகாசமாக நல்ல உற்சாகமாக இருந்தாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஊரில் வந்துட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கேப்பாக விட்டுட்டோம். அவங்க சர்ச்சுக்கு அதிகமாக வருகிறதில்ல, சும்மா ஜெபம் பண்ணி அப்படி விட்டுட்டு அவங்களும் 1 மாதம் கழித்து அங்கே டெஸ்ட் பண்ண போன இடத்துல டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு லங்ஸில் பாதிப்பே இல்லை, உங்களுக்கு நீங்கள் மருந்தே சாப்பிட வேண்டாம். எப்படி இது உங்களுக்கு ஆச்சு? பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இனி நீங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட இந்த நோய் இது சொல்ல முடியாத ஒரு அதிசயம், நீங்கள் மருந்து கூட சாப்பிட வேண்டாம், சந்தோஷமாக போங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அல்லேலூயா. உடனடியாக ஃபோன் பண்ணாங்க. அங்கே இருந்தே கண்ணீரோட அழுது, பாஸ்டர்ஜி உண்மையிலே இயேசப்பா தான் உண்மையான தெய்வம், நான் இனி ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவேன், என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, எப்படி ஆகலன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வரைக்கும் ஒழுங்காக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய போதகர்கள் அங்கே வந்திருந்த பொழுது அந்த சகோதரி சாட்சின்னு சொன்னார்கள். ஹல்லேலூயா. அருணாச்சல் பிரதேசத்திலே, அஸ்ஸாம் தாண்டி அருணாச்சல் பிரதேசத்திலே நம்ம வண்டி என்ட்ராகும்போது முதல் வீடு அந்த வீடு. ஹல்லேலூயா. அருணாச்சல் பிரதேசத்தில் கால் வைக்கும்போது முதல் வீட்டை கர்த்தர் நம்முடைய சபைக்காய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி அநேக இடத்துல அநேகருக்காய் ஜெபித்து கர்த்தர் அநேக ஆத்மாக்களை தந்திருக்கிறார். கழிந்த அக்டோபர் மாதத்திலிருந்து புதிய குடும்பங்களை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு கிராமம், சினிபில் என்று ஒரு கிராமம், ஆதிவாசி கிராமம். அங்கே பலவிதமான பாஷைகள் உடைய ட்ரைபல்னு சொன்னால் அங்கே உள்ள ஜனங்க, அருணாச்சல் உடைய குடியுரிமை பெற்றவர்கள், அருணாச்சல் குடிகள். அப்படின்னா அவங்க சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. மற்றபடி ஆதிவாசிகள், அவங்க ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் அப்படிப்பட்ட இடத்துலேருந்து குடிபெயர்ந்து போன மூத்த பழங்குடி ஜனங்கள். இப்படி 2 குரூப் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த ஆதிவாசி ஜனங்கள் அவங்களே கவனிக்கிறதுக்கு அவங்க லீடரோ யாருமே கிடையாது. அவங்க தங்களே தாழ்ந்த ஜனங்களாக நினைக்கிறவர்கள். அவங்களுக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் இருந்தாலும் அருணாச்சல் பிரதேசத்தில் எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அருணாச்சல் பிரதேச மக்களுக்கு மட்டும்தான் ட்ரைபல், எஸ்டி, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருணாச்சல் பிரதேசத்திலே சொத்து வாங்கவோ விற்கவோ வீடு கட்டவோ தொழில் செய்யவோ எல்லா உரிமையும் உண்டு. மற்ற ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். அவங்க மூத்த குடிகளாக அங்கே முன்னாலே குடியேறின நபர்களாக அப்படியே இருக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு நபருக்கு எதேச்சையாக ஒரு நபரை பார்க்க போனோம். அந்த நபர்கள் 2 பேரும், நான் யாரை பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது சுவிசேஷம் சொல்லாமல் விட மாட்டேன். ஹல்லேலூயா. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும் இல்லை? ஆமென். நீங்கள் யாரெல்லாம் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துகிறீங்க? சோத்திரம். ஹல்லேலூயா. கழிந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு நாங்கள் சபையில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது, காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, என்னுடைய ஆத்மா நரகத்தில் அழிய போகுது, நான் தீயில வேக போகிறேன், என்னை காப்பாத்து அப்படி சொல்லுற சத்தம் எங்கள் சபையை சுற்றிலும் கேட்குறதா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அந்த தரிசனம் வேணும். ஆமென்.
நம்ம சுற்றில இருக்கிற ஜனங்க எல்லாம் எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? மெட்ராஸுக்கா? நரகத்துக்கு போகிறாங்க, அழிய போகிறாங்க. நித்திய காலமாக அவங்க புலம்பிக் கொண்டே இருக்க போகிறாங்க. நம்ம குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் நித்திய காலமாக நரகத்தில், நம்ம கண்ணில் பார்க்கும்போதே தெரியணும் இந்த ஆத்மா நரகத்தில் ஒரு நாள் வேதனைப்பட போகுது. அப்படி நம்ம பார்த்தோன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும். அல்லேலூயா. ஏன்னா சுவிசேஷம் ஒவ்வொரு பேருக்கும் சொல்ல வேண்டிய நம்ம தலைமையில் விழுந்த கடமை. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள், இல்லைன்னா நரகம், இவ்வளோ சொன்னாலே போதும். அல்லேலூயா. இயேசு தான் மெய்யான ரட்சகர். இயேசு இல்லாமல் உனக்கு பரலோகம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள், இல்லைன்னா நரகம்தான். இவ்வளோ சொன்னாலே அந்த ஆத்மா நம்ம காப்பாற்றிட்டோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா தப்பல்லையோ அது ஆண்டவருடைய கணக்கு. அல்லேலூயா. விதையை போட வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. அப்படி அந்த சகோதரர்களிடத்து நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது 2 பேருக்கும் சுவிசேஷம் சொன்னேன். சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு சகோதரர் ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவர். அவரை ஏன் பண்ணி தான் நான் சுவிசேஷம் சொன்னேன். ஆனால் பக்கத்தில் இருந்தவர் அவர் வேறு மதத்தவராக இருந்தார், இந்துவாக இருந்தார். அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தில் பயங்கர போராட்டம். மனைவி பாம்பு போல் கட்டிலுக்குள்ளே எல்லாம் அப்படி நொந்து அப்படி போய் பயங்கர பிசாசு போராட்டம். அந்த வீட்டில் போகும் பொழுதே அவ்வளோ அந்தகாரம். அந்த வீட்டில் நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. விடுதலை கொடுத்தோடனே அவர் ஓடி வந்து சொன்னார், நாங்கள் இனிமேல் இயேசுக்காக தான் வாழுவோம். எங்களுக்கு யாருமே இல்லை, குடும்பக்காரங்க யாருமே இல்லை, சொந்தக்காரங்க யாருமே இல்லை, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இயேசு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு உடனடியாக ஞானஸ்நானம் கொடுங்க, நாங்கள் சபையில் கர்த்தரை ஆராதிப்போம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த சகோதரர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஆராய்த்த பிறகு நாங்கள் பிப்ரவரி மாதம் அந்த கிராமத்தில் ஒரு திறந்த வெளி கூட்டம் வைத்தோம். 200 பேருக்கும் அதிகமான ஜனங்கள் அங்கே வந்தார்கள். எல்லாம் ஆதிவாசி ஜனங்கள். அவர்கள் மிகவும் ஏழ்மையான ஜனங்கள். அவங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, ஆனால் ஏழ்மையிலே தான் வாழ்கிறாங்க. எப்படி வாழணும்னு தெரியாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் சொத்துக்கள் எல்லாம் உண்டு, ஆனால் சம்பாதிக்க தெரியாது. அவங்க இருக்கிற சுற்று வட்டாரத்திலே அவங்க கொஞ்சம் மெனக்கட்டாலே சம்பாதிக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாது. அதற்காக நாங்கள் நிறைய முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருக்கும் விவசாயம் செய்வது எப்படி, காய்கறி போடுறது எப்படி, அதை எடுத்து விற்கிறது எப்படி, எல்லா காரியத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு மஞ்சை கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மஞ்சை எடுத்து உடனடியாக விற்க சொன்னால் கூட கேட்குறது, அல்ல மழையில் போட்டு நாசாகி அவங்க பிரயாசத்தை அதை எப்படி பலனாக மாற்ற வேண்டும் என்று கூட தெரியாத ஜனங்கள். முள்ளங்கி அப்படி கீரை வகைகள் எல்லாம் போடுவாங்க, தேவைக்கு சாப்பிட்டுட்டு மீதி பண்ணியை திறந்து விடுவாங்க, பண்ணி சாப்பிட்டு. இதை என்ன செய்கிறது, பண்ணி கோழி சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்க. அவ்வளோ பரிதாபமான அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கிறது, ஆனால் முன்னேற தெரியாத பரிதாப நிலைமை. விலங்குகளை போல கடின இருதயம், எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆட்டுப்பால் குடிக்க மாட்டாங்க, ஆடு அப்படியே நடந்துட்டு இருக்கும். ஆட்டுப்பால் குடிக்க மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க. மூதாதையர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே கேட்டுக்கொண்டு. ஆனால் சாராயம் குடிப்பாங்க, ஆண்களும் பெண்களும் குடிப்பாங்க. 5 வயது பிள்ளையிலேருந்தே சாராயம் கொடுப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா சாராயம் குடிக்கணாங்க. இல்லை கல்யாண வீடு எந்த வீடுனாலும் சாராயம் குடிக்கணும். மூதாதையர்கள்ட்ட வணக்கம், அங்கே சூரிய வணக்கம், மூதாதையர் வணக்கம். சிலை வணக்கம் எல்லாம் அதிகமாக கிடையாது. மூதாதையர்கள் அவங்க வயசுக்கு மூத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அங்கே அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பூஜை வைக்கணும். அதுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். கடன் வாங்கி நிலத்தை விற்று சொத்தை விற்று அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பூஜை வச்சு அவங்கள தெய்வமாக்கிடுவாங்க. அதனால அந்த வயசுக்கு மூத்தவங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் வீட்டில் இருக்கிற மற்ற பிள்ளைங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவோ சத்தியத்தை தேடவோ விட மாட்டாங்க. அதனால கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், அங்கே உள்ள மூதாதையர்கள் ஆண்டவர் சீக்கிரத்தில் பரலோகத்தில் எடுக்கணும். அல்லேலூயா. எப்படியாகலும் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஒன்று மனம் திரும்பு, இல்லைன்னா போய் சேரு. அல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவர் அல்லேலூயா ஜனங்களை எப்படியாகலும் மனம் திரும்ப வைக்கணும். அல்லேலூயா. ஜனங்கள் வார்த்தை கிடைக்குது, நல்ல வாஞ்சை இருக்குது, சபைக்கு வர விரும்புகிறாங்க, ஆனால் இந்த கட்டுகள் அதிகமாக இருக்குது. நீங்களும் ஜெபிங்க. அல்லேலூயா. அங்கே வயது மூத்தவர்களை நல்லா மதிக்கிறாங்க குடும்பத்தார்கள் எல்லாரும். தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே சட்டம். ஆனால் என்ன செய்கிறது, நல்ல வழியில் ஒரு தாத்தா பாட்டி கூட சொல்கிறது கிடையாது. அவங்கள நாசமாக போகிறதுக்குள்ள பாதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. குடி, எவ்வளோ குடிக்கணுமோ குடி, பாக்கு போடு, ஃபுல்லாக பாக்கு எல்லாம் போட்டு வாழ்க்கையே சின்ன பின்னம். 10 வயசு 14 வயசுலலாம் திருமணமாகி பிள்ளைங்களுக்கு கல்யாணம். ஒரு பிள்ளை இருக்குது, 19 வயசில் 4 குழந்தை இருக்குது.
அவங்களுக்கு 19 வயசு தான் ஆச்சு, 4 குழந்தை, அதுவும் நார்மல் டெலிவரி வீட்டில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு அடிமைத்தன விலங்குகளை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை விட 30 வருஷம் பின்தங்கி இருக்கிறாங்க. எல்லாமே பின்தங்கின வாழ்க்கை. மலைவாழ் ஜனங்கள் மலையிலிருந்து அரசாங்கம் வெளியே வருவதற்காக அவங்களுக்கு சில உரிமைகளை கொடுத்து அவங்கள கொஞ்சம் ரோட்டில் கொண்டு வச்சு அவங்களுக்கு உரிமை கொடுத்தாலும் அவங்க மலையில் இருக்கிற மாதிரி தான் வாழ்கிறாங்க. எப்படின்னா அந்த நிலத்தை அடியை விட ஒரு 5 அடி உயரமாக வச்சு மலையில் எப்படி காட்டில் எப்படி இருக்கும்போது வீடு கட்டி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் ஊருக்குள்ளே வீடு கட்டி வாழ்கிறாங்க. அப்படி அவங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு வித்தியாசமானது. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொந்த புத்தியில் அவங்கள கொண்டு திருந்த வைக்கிறது பெரிய கஷ்டம். படித்தவங்களும் அப்படி தான், அரசு துறையில் வேலை செய்கிறவங்களும் அப்படி தான். எல்லாருக்குள்ளே அந்த ஜென்ம சுபாவம் நாங்கள் மலைவாழ் ஜனங்கள் என்று அவங்க அப்படியே சொல்லிடுவாங்க. நார்த் ஈஸ்ட்டு ரொம்ப கடினமான ஜனங்கள், கடின இருந்த மிசோராமில் நம்முடைய ஊழியங்கள் போகாததுக்கு அதான் காரணம். நார்த் ஈஸ்ட்டில் எங்கேயுமே நம்முடைய ஊழியங்கள் நல்ல சிறப்பாக செய்ய முடியாததுக்கு காரணம் அந்த ஜனங்களுடைய கடின இருதயம். இதற்காக நம்ம என்ன செய்யணும்னா நல்ல பாரத்தோட ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பதாக மிஷினரிகள் அந்த இடத்துல போய் அநேகருக்கு சுவிசேஷம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதே சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்க இன்றைக்கி ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறாங்க. சபை இருக்குது, பாஸ்டர் கிடையாது. அங்கே சபையில் உள்ள விசுவாசிகள் தான் பாஸ்டர். அங்கே பேப்டிஸ்ட் சர்ச் நிறைய இருக்கிறது. அந்த விசுவாசிகள் தான் போதகர். விசுவாசிகள் பைபிள் திறக்கிறதே கிடையாது, படிப்பறிவே கிடையாது, அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாது. குடிச்சிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. குடிகார போதகர்களுக்காக ஜெபிக்க என்னெடுத்த போதகருடைய மனைவிகள் எல்லாம் வந்து ஜெபம் பண்ண கேட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பரிதாப நிலை. ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், பாஸ்டர் ஐயா என்னுடைய புருஷனுக்கா ஜெபம் பண்ணுங்க, அவர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க பிரசங்கியார், ஆனால் குடிச்சிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவார், குடி போதையில் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் மனம் திரும்பணும்னு ஜெபிங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. நான் அவர் வீட்டில் போய் கடிந்து கொண்டு சொன்னேன், ஹல்லேலூயா, மதுபானத்தோடு நீங்கள் செய்து ஆத்மாக்களை இடற பண்ணினா உங்கள் வாழ்க்கை இடறுதலுக்குள்ளாக மாறும், அதனால் மனம் திரும்ப என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை தைரியமாக எல்லா இடத்துலையும் பேச கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த தைரியம் வந்ததெல்லாம் எப்படி? நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறதுனால. ஹல்லேலூயா. நல்ல காட்டு கிராமங்கள் அங்கே எல்லாம் நாங்கள் தைரியமாக தனியாக ஊழியத்துக்கு போகிறதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய ஜெபம். ஹல்லேலூயா. அந்த சினிபில் என்ற கிராமத்திலே இப்பொழுது வாரம் ஜனங்க வந்துட்டே இருக்கிறாங்க, நிறைய ஜனங்க வராங்க. ஆனால் எங்கள் சபையை விட ஒரு 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் உள் கிராமம், சரியான ரோடு வசதி கிடையாது. அந்த ரோடு வசதி இல்லாத இடத்துல என்னுடைய மனைவியை நான் பைக்கில் வச்சு கூட்டி கொண்டு போனதுனாலே கடந்த மார்ச் மாதம் மனைவியுடைய வயிற்று பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணின இடத்துல ஒரு புண் வந்து மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்படி இருந்து அப்படியே ஷேக் ஆகி அந்த வாகனத்தில் போனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமான வேதனைப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து மறுபடியும் ஊழியத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு நிச்சயமாக ஒரு சபை கட்ட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு வாஞ்சை. வெறும் 34 சென்ட் பூமி 1 லட்சம் ரூபா தான். ஹல்லேலூயா. 34 சென்ட் பூமி 1 லட்சம் ரூபா, சபை கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபா, இவ்வளோதான் செலவு. அதிக செலவு கிடையாது. அங்கே அதிகமாக சபைகளை நாங்கள் மூங்கில் வச்சு தான் கட்டுறோம். ஏன்னா சபை வளர்ந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகி தன்னிறைவு பெற்ற பிறகு நம்ம பக்கா சர்ச்சா கட்டலான்னு உள்ள தீர்மானத்தோடு நாங்கள் சபைகளுக்கு அதிக காசு செலவு பண்ணாமல் கொஞ்சம் காசில் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக நாங்கள் ஜெபித்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்திலே இந்தபடியாகவே செயல்படும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் அப்படியாக பிசாசின் போராட்டத்திலிருந்து பில்லிசூனிய கட்டு ஒரு சகோதரி 70 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து ராத்திரி 12 மணிக்கு சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து பூசாரி குறி சொல்லி மற்றவங்களுடைய நோயை சுகமாக்குறவங்க. அவங்க சரீரத்தில் தெய்வம் இருந்தது, அந்த தெய்வம் மற்றவங்களை சுகப்படுத்துது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பல போராட்டங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நடுராத்திரி 12 மணிக்கு சர்ச்சில் கொண்டு வந்தாங்க. வந்துட்டு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த பிசாசு நேரடியாக பேசுது, ஒன்றால் முடிஞ்சால் என்ன வெளியே விரட்டிப்பாருன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தோம். அந்த சகோதரியுடைய சரீரத்தில் உள்ள பிசாசின் கிரிகளை கர்த்தர் வெளியேற்றினார். ஹல்லேலூயா. டிசம்பர் மாதம் அவங்க ஞானஸ்நானம் எடுத்து 70 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருந்து சர்ச்சு காலையில் 8:30 எங்களுக்கு சண்டே கிளாஸ் தொடங்கும். கரெக்டாக 8:20 சபையில் வருவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம்,
இங்கே மாதிரியெல்லாம் கிடையாது. அங்கே வண்டி வசதிகள் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. வருஷத்தில் 10 மாதம் மழை பெய்யும், மீதி எல்லாம் குளிர். எப்போவாது போன வருஷத்தில் மொத்தம் 20 நாள் தான் நாங்கள் வெயிலை பார்த்தது, நல்ல சூடு அல்லாமல் எப்போவுமே குளிர் தான். கழிந்த அக்டோபர் மாதத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணது, நாங்கள் வாரது வரைக்கும் ஃபேன் போடலை, எப்போவுமே குளிர் தான். அதை விட்டால் மழை. இப்படிப்பட்ட இடம் பைக்கில் வர முடியாது. ஆனால் காலையில் ஃபோன் பண்ணுவாங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமையும், பாஸ்டர்ஜி நாங்கள் சர்ச்சுக்கு வாரது வரைக்கும் மழை பெய்யக்கூடாது, ஜோம் பண்ணுங்கன்னு. அப்படியே ஜோம் பண்ணுவோம். சபை வாரதர மழை பெய்யாது, போகும்போது ஜோம் பண்ணி விடும். நீங்கள் வீட்டுக்கு போகிறதர மழை பெய்யக்கூடாது, அப்படியே மழை பெய்யாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மழை பெய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அந்த ஜனங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா சண்டையும் காலையில் ஜோம் பண்ண வைப்பாங்க. நேற்றைக்கு ஜோம் பண்ணாங்க, சொன்னாங்க வெயிலாக இருக்குது, எங்களுக்கு வெயில் இல்லாமல் மேகமூட்டமாக இருக்கிறதுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி கர்த்தர் மேகமூட்டத்தை கொடுத்தார் நேற்றைக்கு. அல்லேலூயா. இப்படியாக ஜனங்களுக்காக எங்களுக்காகவே ஆண்டவர் இயற்கையை சீர்படுத்தி தருகிறார். பாஸ்டர் வரும்போது அப்படி தான் நல்ல சூடாக இருந்தது. அல்லது தேவ சமூகத்தில் ஜெபித்த ஆண்டவரே கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் நல்ல கூலிங் ஆகிறதுக்காக உதவி செய்யுங்கன்னு. அன்னைக்கு காலையில் ஃபுல்லு மழை. ஒரு மாதமாக நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், மழையே பெய்யக்கூடாதுன்னு விசுவாசிகள் எல்லாம் சொன்னாங்க. பாஸ்டர் நீங்கள் இன்னைக்கு பார்த்து மழைக்கு வேண்டி ஜோம் பண்ணிட்டீங்களே, இன்றைக்கி பயங்கர மழையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த மழை வந்து பூமியை கொஞ்சம் குளிர பண்ணி 2 நாள் நமக்கு கன்வென்ஷனுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. அடுத்த 2 நாள் எந்த மழையும் இல்லாமல் கர்த்தர் அதிசயமாய் வெளியே வச்சு திறந்த வெளியிலே சுவிசேஷ கூட்டத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். இப்படியாக அருணாச்சல் பிரதேச ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலேயும் அல்லேலூயா உங்கள் எல்லாருடைய ஒத்தாசையினாலும் இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு நாங்கள் மறுபடியும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஊருக்கு திரும்பி போகிறோம். ட்ரெயின் டிக்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ட்ரெயினில் போகிறதே ரொம்ப கஷ்டம். நாங்கள் வரும்போது 90 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். போகும்போது எத்தனை மணி நேரம் ஆகுது தெரியாது. ஏசியில் வந்தால் கூட ஒரே நாத்தம்தான், ஒரு சுகாதாரமே இல்லை. லோக்கல் பெட்டியை விட கேவலமாக தான் இருக்குது ட்ராவல் பண்ணுறது. நம்முடைய ஃபுல் காஸ்பல் ஊழியத்தின் மிஷனரி ஊழியங்கள் இருக்கிற ஊழியத்தில் அதிக தூரம் நாங்கள் தான் இருக்கிறோம். 4200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ட்ரெயின் வசதி, பிளெயின் வசதி, பஸ் வசதி ஒன்றுமே இல்லை. 3 மணிக்கு மேலே சாயங்காலம் போனோன்னா எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது. அஸ்ஸாம்லேருந்து தான் எல்லா காரியமும் எங்களுக்கு போகணும். அங்கேருந்து பஸ்ஸு கிடைக்காது, அங்கே தங்கி அடுத்த நாள் தான் போகணும். அப்படிப்பட்ட கடினமான இடம். அதுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனால் ஃபுல்லாக இமயமலை தொடர், ஃபுல்லாக அதுக்கப்புறம் சைனா. அந்த இடத்துல நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஒரு காடு 1 கிலோமீட்டருக்கு, 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வெறும் 17 ஜனங்கள் தான் வாழ்கிறாங்க. முழு அருணாச்சல் பிரதேசத்தின் மக்கள் தொகை வெறும் 15 லட்சம் தான். ஆனால் இடம் ஜாஸ்தி இருக்குது, ஜனத்தொகை ரொம்ப கம்மி. வனவிலங்குகள் தொல்லை உண்டு. ஆனாலும் வனவிலங்குகள் வந்தாலும் அருணாச்சல் ஜனங்க அதை சாப்பிட்ருவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சில பாம்பு வகைகள் அப்படிப்பட்டதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துலையும் கர்த்தர் எங்களை பாதுகாக்கணும். இப்போ சீசன் வரும்போது எல்லா பூச்சிகளும் சபையில எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். பாம்பு, அட்டை புழு, வேறு எதெல்லாமோ சீசனுக்கு புழுக்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் பாதுகாக்கணும். இனி ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு இவ்வளோ சின்ன அட்டை வரும், வீடு ஃபுல்லாக வரும். எங்கே பார்த்தாலும் அட்டையாக இருக்கும். எல்லா வீட்லேயும் வரும். ஏழை வீடு, பணக்கார வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு, எல்லா வீட்லேயும் வரும். தேவன் அந்த இடத்துல எல்லாம் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். அங்கேருந்து எங்களுக்கு சபைக்கு வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மழை டைமில், குளிர் டைமில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா 4 பேர் பைக்கில் வர முடியாது. அதனால் நாங்கள் சர்ச்சுக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு மூங்கில்ல ஒரு ஷெட்டு கட்டி, ஒரு கிச்சன் கட்டி வச்சுருக்கிறோம். அந்த கிச்சனில் இப்போ இங்கேருந்து போய் நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகி அங்கே இருந்து ஊழியம் செய்ய விரும்புகிறோம். மிஷன் வீடு கட்டுறதுக்காக ஃபவுண்டேஷன் போட்டு பில்லர் எழுப்பி விட்டுருக்கு, அதோட நிற்கிது. அல்லேலூயா. இனி ஆண்டவர் என்னைக்கு கட்டுறாரோ அன்னைக்கு தான் அது கட்டப்படும். அதுவரையிலும் நாங்கள் தூர இருக்காமல் சபையோடு சேர்ந்திருந்து ஊழியம் செய்ய விரும்புகிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக இடங்களிலே ஊழியங்களை கட்டி எழுப்பவும். அந்த பின்தங்கி இருக்கிற ஜனங்கள் கல்வி அறிவில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு 22 வயசு, அங்கே அதுவும் ஃபெயில் ஆக்கி போட்டுருவாங்க. 22 வயசு, 23 வயசு பிள்ளை 8, 9 படிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்கே 10 கிலோமீட்டர் காட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது. எங்கள் சபையிலேருந்து 50 கிலோமீட்டர் அந்த பக்கம். அங்கே தான் கழிந்த நாட்களில் எங்கள் சபையில் உள்ள ஒரு விசுவாசி கொஞ்சம் நிலம் வாங்கினார்கள். அதை பார்த்து ஜெபிப்பதற்காக போன போது ஒரு வீட்டில் போனோம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர்ஜி இங்கே 200க்கு அதிகமான பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் ஸ்கூல் இல்லை.
இவங்க இதுவரைக்கும் ஸ்கூலை பார்க்கல, எப்படியாவது நீங்கள் ஒரு ஸ்கூல் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறது நாங்கள்? அல்லேலூயா. அங்கே பள்ளி படிப்பு மிகவும் கேவலம். என்னுடைய பிள்ளைகள் ஐசிஎஸ்சி போர்டு படிக்கிறாங்க. இங்கே எல்லாம் ஐசிஎஸ்சி போர்டு படிக்கணும்னா எவ்வளோ ரூபா பார்த்தீங்களா? எங்களுக்கு அவ்வளோ ரூபா இல்லை, மாதம் 700 தான் ஃபீஸு. ஆனால் ஐசிஎஸ்சி போர்டு. ஆனால் என்ன பண்ணுறது? டீச்சர் குவாலிட்டி இல்லை. நல்ல பாடங்கள் சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் கிடையாது. அவங்களும் வாயில் பாக்கும் போட்டு லேடி டீச்சரில் நல்லா குடிச்சிட்டு வந்து தான் பாடம் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட பரிதாப நிலை அங்கே உள்ள நிலைகள். மேக்ஸு தெரிஞ்ச டீச்சர்ஸே அங்கே கிடையாது. அப்படி பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த எல்லாவற்றையும் வச்சு நாங்கள் தியாகம் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். என்னுடைய சரீரத்திலும் பல பலகீனங்கள்ட்டு முதுகெலும்பில் 5 எலும்புகள் பல்ஜாக இருக்குது. இடுப்பில் பெல்ட் கட்டினா தான் நிற்க முடியும். உங்கள் சபை போதவர் என்னோட பலவீனர், அவருக்கு 2 ஹிப்லேயே பிளேட்டு தான் போட்டு வச்சுருக்கு. ஆனாலும் ஊழியம் செய்கிறாரு. அதனால் அவரை பார்க்கும்போது நான் கொஞ்சம் தைரியமாக ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்கு தான் அவருடைய பலகீனம் எல்லாம் நிறைய தெரியும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர். என்னுடைய மனைவிக்கும் நிறைய பலகீனங்கள் இருக்கிறது. அம்பிளிக்கல் ஹெரனியா, கிட்னி ஸ்டோன், என்னெல்லாம் நோய்கள் உண்டு, எல்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த வயசோட இந்த பலகீனத்தோடு நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய விரும்புகிறோம். அல்லேலூயா. பின்னோக்கி பார்க்க விரும்பவில்லை. கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் தான் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். கொண்டு போன தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். எப்படியாகலும் ஒரு கூட்டம் ஜனங்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக ஜெபியுங்கள். வட இந்திய ஊழியத்துக்காக அதிக நேரம் எடுத்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்த அருமையான போதர் அவர்களுக்கு நன்றி செலுத்தி நிறுத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.